அஷ்டவசுவின் ஆன்மீக பகிர்வு சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். சனிப்பெயர்ச்சி தங்கள் ராசிக்கு தொழில் உத்தியோகம் நல்லா நடக்கிறதால பொருளாதாரம் தடையே இல்லாமல் கிடைக்கும். தள்ளி போய்கிட்டே இருந்த சுபகாரியங்கள் நடக்கும். உழவு தொழில் செய்கிறவங்க, விவசாயம், அதை சார்ந்த வருமானங்கள் எல்லாம் அமோகமாக இருக்கும். பூமிக்கு அடியில் இருந்து கிடைக்கும் அனைத்து விதமான பொருட்களும் வியாபாரத்துறையில் நல்ல லாபத்தை தரும். உத்தியோகத்தில் இருக்கவங்க கூடுதலாக வருவாய் வேணும்னா காய்கறிகள் வியாபாரங்கள் செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். மாணவ மாணவியர் கற்பிப்பதிலும் கற்றுக்கிறதுலையும் புது புது யுக்திகள் ஏற்படுத்தி செயல்பட்டு பலனடைவீங்க. ஆய்வுத்துறையில் கால் எடுத்து வைக்கிறவங்க தங்கு தடை இல்லாமல் முன்னேற்றமும் எதிர்கால நம்பிக்கைக்கு வலுவான அடித்தளத்தையும் இந்த காலத்தில் உருவாக்குவீங்க. வைத்தியம் சம்பந்தமான படிப்புகள் எடுத்துக்கொண்டவங்க, எடுத்துக்க போகிறவங்க உற்சாகமாக எளிதாக கல்வியில் பிரகாசிப்பீங்க. இந்த காலத்தில் முழுமையாக கவனம் சிதறாமல் செயல்படுவீங்க. புதுமையாக யோசித்து செய்கிற முயற்சிகள் வீண் போகாமல் நல்ல பலன்களை தரும். புத்தி சாதுரியம் வெற்றியை கூட்டிகிட்டு வரும். அது எப்படிங்க? ஒரு சிறு கதை. ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்தை தாண்டினா நாட்டின் பார்டரை தாண்டி அடுத்த நாட்டுக்குள்ளே போயிடலாம். ஆனால் அது அவ்வளவு எளிதானது இல்லை. பாலத்தை தாண்ட குறைஞ்சது எவ்வளோ வேகமாக ஓடினாலும் 5 நிமிஷமாவது ஆகும். பாதுகாவலர்கள் தொடர்ந்து பாதுகாப்பில் இருக்கிறதால யாராலும் சரியான அனுமதி இல்லாமல் கடக்க முடியாது. ஒரு சிறு வாய்ப்பு மட்டும்தான் இருக்குங்க. அதாவது பாதுகாவலர்கள் ஷிஃப்ட்டு மாறுற நேரம். அந்த நேரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம்தான் ஆகும். ஒருத்தவங்க போயிட்டு இன்னொருத்தவங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் இடம்தான் இருக்கும். மிச்ச நேரம் பூரா பாதுகாவலர்கள் கண்காணிப்பிலே அந்த பாலம் பார்டர் இருந்துக்கிட்டு இருக்கிற நிலையில் யாராலும் கடக்க முடியாதுங்கிறது தான் இப்போத்திய நிலைமை. நீங்கள் அவங்க ஷிஃப்ட்டு மாறும் அந்த 2 நிமிட நேரத்தில் பாலத்தில் 95% தூரம் ஓடி வந்து பின்ன எப்படி வந்தீங்களோ அந்த வழியை திரும்பி நடக்கிற மாதிரி நின்றுக்கிறீங்க. ஷிஃப்ட்டு மாறி வந்த பாதுகாவலர்கள் தாங்க பாலத்தை கடந்து, அதாவது அந்த 5% தூரத்தை கடந்து இந்த பக்கம் வந்துட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களை 2 தட்டு தட்டி பார்டருக்கு அந்த பக்கமே, அதாவது ஒரு 5% தாண்டி கொண்டு விட நீங்கள் அடுத்த நாட்டுக்குள்ளே பிரவேசிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு புத்தி சாதுரியமாக செயல்பட இந்த காலம் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைக்குது. அதே சமயம் உணவு சரியான நேரத்தில் சத்தான உணவாக எடுத்துக்கணும். தேவையான அளவு தான் அலையணும். சும்மா மற்றவங்களுக்கு அலையிறதெல்லாம் குறைச்சிக்கணும். ஓய்வு ரொம்ப முக்கியம். உடல் சம்பந்தமாக எந்த தொந்தரவும் வர விட்டுறாதீங்க. அது உங்கள் பழக்கத்தில் தான் இருக்குது. உடம்பு நல்லா இருந்தால் தான் காலம் தரும் பலன்களை அனுபவிக்க முடியும். உடல் உபாதை தொந்தரவு தர அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால தான் எதை சாப்பிடணும், எதை தவிர்க்கணுங்கிறதெல்லாம் முன்னாடியே திட்டவட்டமாக முடிவு செஞ்சு அதை சங்கல்பமாக எடுத்துக்கிட்டு கூட செயல்படுத்தணும். இல்லைன்னா சரியான நேரத்தை நம்ம பயன்படுத்திக்க முடியாது. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. ஜெயிக்கணும்னு அதுக்கான பயிற்சிகள்லாம் என்னென்னமோ இருக்குது. அத்தனையும் பண்ணி சரியாக செஞ்சு ஒரே நோக்கமாக ஓடுறது மட்டும் கவனமாக இருந்து, உணவு பொறுத்தவரை இதை முடிச்சுட்டு செஞ்சுக்கலாம், இதை முடிச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு தாமதித்து நேரம் தவறி வயிறு கோளாறு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓட்டத்தில் கலந்துக்க முடியாது. செஞ்ச முயற்சி அத்தனையும் வீணாக போயிடும். அதனால் உடல்நலம் பற்றி கவனமாக எடுத்துக்கணும். நம்ம எடுக்கிற முயற்சியெல்லாம் நல்ல பலனாக தர்றதுக்கும் அதன் மூலமாக பலன்களை அடைகிறதுக்கும் இந்த காலம் வாய்ப்புகளை முழுமையாக தர்றதுனால அதை அனுபவிக்க நம்ம உடல்நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கணும். நன்றி.